இன்றைக்கி நம்ம 2 ஆட்ஸ், அதாவது வந்து 2 யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஆட்சன்ஸில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ்க்கு அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும், ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இன்னொரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த ஓப்பன் பண்ண ஐடியிலேருந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இன்னொரு யூடியூப் சேனல் வந்து இதை கூட ஆட் பண்ண போகிறேன். அப்போ அந்த சேனலோட நேமு அதை இன்வைட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல கீழே வந்து அத்தாரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அத்தாரைசேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து என்டர் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். எந்த இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுமோ அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த இமெயில் ஐடி தான் வந்து பண்ணணும், ramesh9191@gmail.com. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ramesh9191@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டு இன்வைட் கொடுத்துருங்க. இன்வைட் கொடுத்தோன்னா எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் வைக்கணுமா அப்படின்னு கேட்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த மாதிரி கொடுத்த உடனே நம்ம இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு இமெயில் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பார்த்தீங்களா, இன்னும் வரல. எங்கே ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வந்துடுச்சு. ஆட்சன்ஸ்லேருந்து இன்வைட் மெயில்னு வந்திருக்கு. ஸோ இந்த மெயில் உள்ளே போகணும். நம்ம இந்த மெயில் உள்ளே போயிட்டு இங்கே ஒரு லிங்க் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட்சன்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா சைன் அவுட் பண்ணணும். ஏன்னா இதை தான் வந்து நான் வந்து மெயினாக வச்சு இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆட்சன்ஸ் வந்து நம்ம சைன் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைனா அதில் சைன் இன் ஆகாது. பார்த்தீங்களா, இப்போது இந்த ஐடி தான் வருது உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் ஐடி கொடுத்துட்டு நம்ம இப்போ அந்த ரமேஷ் அப்படிங்கிற ஐடிக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் என்னோடய யூடியூப் சேனலில் எலக்ட்ரிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு நேம் திஸ் இஸ் நாட் மேட்சபிள்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த இமெயிலில் நான் இப்போ சைன் அவுட் பண்ணிட்டேன். அதாவது வந்து ஒரு ஆட்சன்ஸ் மெயின் இமெயில் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஏன்னா 2 இமெயிலோட ஒரு இதில் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு எது ஓப்பன் பண்ணுமோ நம்ம அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் எடுத்துக்கும். ஸோ நான் அசைன் பண்ணிட்டேன். இதில் சைன் இன் பண்ணுறேன். இப்போது 97869 இதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்து இப்போ சைன் இன் பண்ணுறேன். இந்த மாதிரி சைன் இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், சக்ஸஸ்ஃபுல்லி ஆல்ரெடி உங்களோட இமெயில் ஐடி போட்டு அதோட ஐடி பப்ளிஷரோட ஐடி இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸில் வந்து இது ஐடின்னு அர்த்தம். இப்போ நான் இதில் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள், ஆட்சன்ஸ் அதாவது அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. இதில் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வெயிட். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா நம்மளோட நேமில். இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிருக்கும். இது திரும்ப இதாகிட்டே இருக்குது. இப்போ இந்த அத்தாரிட்டி போனீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி ஆக்சஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிய வரும் உங்களுக்கு. ஏன்னா அதில் வரல, அங்கே நம்ம வைக்கும் போதே வந்து இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐடியாக வைக்கல. ஸோ நான் உங்களுக்கு இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பலபடி நம்ம செட்டிங்ஸ் போய்ட்டு அத்தாரசன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா ramesh91 ஆக்டிவேஷன் ஆகிடுச்சிங்களா. இப்போ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன். அவ்வளோதாங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.